அன்பான சிறடாங் தமிழ் பள்ளி ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசிரியர் காமினி. இன்று உங்களோட நம்முடைய டெலிமா ஐகானை பயன்படுத்தி கன்வா ஏஐயில் எப்படி மினி கேம் தயாரிப்பது என்பதை உங்களுக்கு விளக்கப் போகிறேன். முதல்ல நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் டெலிமால உள்ளுக்கு நுழைந்த பிறகு ஏஐ டூல்ஸ் கீழே சாட் ஜிபிடில உங்களுக்கு தேவையான அந்த சரியான ப்ராம்ப்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, அந்த சாட் ஜிபிடில நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துடணும். எனக்கு மினி கேம் தேவை, என்ன பாடத்துல தேவை, எத்தனை கேள்விகள் தேவை, அதெல்லாம் நீங்க கொடுத்த பின்பு இது நம்ம ட்ரையல்னால நீங்க ரொம்ப அதிகமா நீண்ட ப்ராம்ப்ட்லாம் கொடுக்க வேண்டாம். சுருக்கமான ஒரு ப்ராம்ப்டா இங்க கொடுத்தா போதும். அது எப்படி வேணும்னா எனக்கு HTML அந்த கோட்ல வேணும். ஸோ இதை நான் என்ன செய்வேன், கிரியேட் பண்ண பிறகு இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல காப்பி பண்ணிட்டு நான் கன்வா பேஜை தனியா திறந்து, ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே திறந்து வச்சுட்டேன். திறந்துட்டு இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அங்க கன்வா ஏஐ திறந்து பிறகு இங்க அதை நான் அந்த முதல்ல காப்பி செய்த அந்த கோடிங்க இங்க நான் பேஸ்ட் பண்ணுவேன். எங்க பேஸ்ட் பண்ணோம்னா நீங்க இப்படியே கூட பேஸ்ட் பண்ணிடலாம். பேஸ்ட் பண்ண பிறகு அது உங்களுக்கு அந்த கேமை மினி கேமை கிரியேட் பண்ணும். ஓகே, கிரியேட் பண்ணதை இங்க நான் வச்சிருக்கேன் பாருங்க. ஸோ அந்த கோடிங்கை நாங்க போட்டுட்டு அந்த கேம் எனக்கு இங்க உருவாயிருச்சு. இந்த கேமை எப்படி நான் மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? ஓகே, அதுக்கு ஒரு லிங்க் வேணும்ல. அந்த லிங்கை எப்படி நான் எடுக்கிறது? அதுவும் அந்த லிங்க் இப்ப நான் தயாரித்தேன்னா அது என்னோட பேர்ல இருக்கணும். அது எப்படி என்னோட பேர்ல நான் உருவாக்குறது, அததான் இப்ப உங்களுக்கு விளக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா யூஸ் இன் அ டிசைன், இந்த ஐகானை நீங்க கிளிக் பண்ண பிறகு வெப்சைட்னு இருக்கும், அதையும் நீங்க கிளிக் பண்ணணும். ஸோ இந்த பேஜ் திறந்த பிறகு ஓகே, இங்க திறந்த பிறகு நீங்க ஷேர் தட்டுங்க. ஓகே, கெட் அ கஸ்டம் லிங்க், இங்கதான் நீங்க உங்க பெயரை மாத்தணும். அதாவது இந்த லிங்க் உங்க பெயர்ல இருக்கிற மாதிரி இங்க நீங்க டைப் செய்யணும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நான் நீங்க ஒரே பேரை எல்லாத்துக்கும் பயன்படுத்த முடியாது, எல்லா கேமுக்கும் பயன்படுத்த முடியாது. ஸோ நான் என்ன செய்வேன், காமினி நியூ கேம், இப்போ இந்த மாதிரி நான் இன்னும் கொடுக்கல, அதனால இப்ப நான் கொடுத்தோன்னா அது அந்த லிங்க் கிரியேட் பண்ண முடியுது. ஸோ நான் இதை சேவ் அண்ட் காப்பி தட்டிட்டனாலே இந்த லிங்க் நான் ஆல்ரெடி சேவ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஸோ காப்பி பண்ணி இந்த லிங்கை இப்ப நான் உங்களுக்கு என்னோட இங்க நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. என் பேர்ல வந்துருச்சு, ஆமாவா? ஸோ என் பேர்ல என்னோட கேம் உருவாயிருச்சு. ஓகே, இப்ப இதே போல இன்னொரு விஷயமும் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இந்த கேமை நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன்னா எப்படி ஷேர் பண்ணலாம்? ஓகே, அதே மாதிரிதான் ஷேரிங், இந்த ஷேர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு see all தட்டிட்டு கீழே வந்தீங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம் இருக்கும். சரி, இந்த கூகுள் கிளாஸ் ரூம்ல நீங்க கண்டினியூ தட்டிட்டு எந்த கூகுள் கிளாஸ் ரூம்க்கு நீங்க போட போறீங்களோ, இத போஸ்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு, இப்போ லெட்ஸ் சே இது என்னோட காமினி டீச்சர் ஷேரிங், ஸோ இங்கேயே நான் ஷேர் பண்றேன்னு வச்சுக்கோமே. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிட்டு இதை நான் எப்படி போஸ்ட் பண்ண போறேன், அனௌன்ஸ்மெண்டா அசைன்மெண்டா அப்படின்ட்டு நான் இங்க முடிவு செஞ்சுட்டு அதை நான் சூஸ் பண்ணிட்டு, ஓகே இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட்ல நான் என்ன போட போறேன், ஓகே லெட்ஸ் ட்ரை. ஓகே, இதை நான் என்ன அனௌன்ஸ்மெண்ட் இங்க நான் டைப் செய்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்றது தான். ஓகே, இப்போ நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி அதை நான் போஸ்ட் பண்ணிருக்கேன்னு கூகுள் கிளாஸ் ரூம்ல பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்படிதான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரி ஆசிரியர்களே, சரி நீங்களும் இந்த மினி கேமை ட்ரை பண்ணி மாணவர்களுக்கு ஷேர் பண்ணி மாணவர்கள் பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஆசிரியர்களே.